வேளாண் பட்ஜெட்டுக்கு விவசாயி மத்தியில் கிடைத்த வரவேற்பை பொறுத்து கொள்ள முடியாமல் சில கட்சிகள் உட்பட மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெற்று பட்ஜெட்டாக இந்த வேளாண் நிதி அறிக்கை அமைந்திருக்குது என்று கூறினார். இது வெற்று பட்ஜெட் இல்லை, தமிழ்நாடு விவசாயிகள் போற்றும் வெற்றி பட்ஜெட்டை, நமது வெற்றி கழக பட்ஜெட்டை எங்கள் முதலமைச்சர் கொடுத்துள்ளார். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. பிறரின் தவறுகளை குறை கூறுவதற்கு முன் நாம் சொந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்ற திருவள்ளுவரின் வாக்கினை குறை கூறுவதற்கு நினைவுபடுத்தி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சில எதிர்கட்சியினர் இவர்களுக்கு என்ன ஆட்சி செய்ய தெரியும் என்று கேலி செய்தார்கள். இன்று அவர்களே பார்த்து வியக்கு வண்ணம் ஒரு சிறந்த லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சியை கிட்டத்தட்ட 100 நாட்களாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அரசியல் ஆட்சி முறை என்றால் அதற்கு நமக்கும் சம்மதம் எதுவுமில்லை என்று இருந்த இளைஞர்கள், பெண்கள் ஆகியோரை அரசியல் ஆட்சி முறை ஆகியவை நமக்கானது என்று திரும்பி பார்க்கும் வகையில் சிறப்பான ஆட்சியை கொடுத்து வருகிறார் நமது முதலமைச்சர். அதற்கு எடுத்துக்காட்டாக ஆட்சியில் இருக்கும் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் முழு நேரம் மக்கள் ஊழியரால் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காலை 9:50 மணிக்கு அலுவலகம் வந்து மாலை 6 மணி வரையில் அலுவலகத்திலே இருந்து மக்கள் சேவையாற்றி எங்களையும் அதே வழியிலே செயல்பட வைத்து அனைத்து தரப்பு மக்களின் பார்வையையும் எங்களை நோக்கி திசை திருப்பியிருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். இந்தியாவின் குறிப்பாக தமிழகத்தின் இதயம் எங்கே இருக்கிறது என்றால் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வரும் நமது விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் இருக்கின்றது என்று நன்கு உணர்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் பிறந்தால் விவசாயியின் மகனாக தான் பிறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் அவர் இன்று விவசாயிகள் மீது காட்டும் அக்கறையின் காரணமாக இன்று அனைத்து விவசாய குடும்பங்களிலும் ஒரே மகனாக வாழ ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் உண்மை. கற்களாகவும் பாறைகளாகவும் கிராமங்களில் வாழ்ந்த எங்களை போன்ற இளைஞர்களை அரசியல் பக்கம் திருப்பி எங்களை எல்லாம் சிலைகளாக வடித்த சிற்பி நமது முதலமைச்சர் அவர்கள். அதற்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் நமது முதலமைச்சர் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் வரும் விவசாயிகளின் பிரச்சனைகளை உடனுக்குடன் அறிந்து அதற்கு தீர்வு ஏற்பட வழிவகை செய்து வருகிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாட்களில் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலும் விவசாய சகோதர சகோதரிகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம், அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சுமார் 6000 கோடி ரூபாய் ஏழை எளிய விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளின் சுமைகளை குறைத்திருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர். இதனை அனைவரும் மனதார பாராட்ட வேண்டும். எதிர்கட்சிகளுக்கு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் மூத்த அரசியல் தலைவர்கள் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற ஒரு அரசுக்கு போதிய கால அவகாசம் தேவை என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். இந்த நிதிநிலை அறிக்கையை உண்மையில் யாரும் குறை கூறுவதற்கு குறை ஏதும் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர்கள் கடந்த 3 நாட்களாக விவாதத்தில் புதிதாக பொறுப்பேற்று நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நமது அரசுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார்கள். அதற்கு அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற ஒரு சிறிய நகரமான கும்பகோணத்தில் கோபுரனை பார்த்து வளர்ந்த என்னை இன்று செயின் சார்ஜ் கோட்டையில் அமர்த்தி வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்க செய்து அழகு பார்த்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பதை நன்றியுடன் தெரிவித்து வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பொறுப்பில் அமர்த்திய உடனேயே
விவசாயிகள் நலன் காப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என எனக்கு அறிவுறுத்தினார்கள் நம் முதல்வர் அவர்கள். அதன் தொடர்ச்சியாக வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையினை வழங்குவதை தொடர வேண்டும் என்றும் கூறினார்கள். அவ்வாறே 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று விவசாயிகளின் கருத்துக்களை அறிந்து வருமாறு அறிவுறுத்தினார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் அடிப்படையில் சேலம், தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் அருகிலுள்ள மாவட்ட விவசாயிகளையும் தொடர்புடைய பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களது கருத்துகள், கோரிக்கைகள் பெறப்பட்டன. இக்கூட்டங்களில் இங்கே அமர்ந்திருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்து கருத்துக்களை வழங்கினார் என்பதை நன்றியுடன் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவற்றில் பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில்தான் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. நான் நிதிநிதி அறிக்கையில் தெரிவித்திருந்தபடி ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் விவசாயிகளுக்கு பலனளிக்கும் திட்டங்கள் அப்படியே தொடரப்படுகின்றன. இந்த நிலைப்பாடு விவசாயிகளின் நலனை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த அரசு செயல்படுவதை தெளிவாக காட்டுகிறது. மேலும் விவசாயிகள் பெருமளவு கோரிய புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் சில திட்டங்கள்: தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கத்தில் பசுந்தாள் உர விதைகளுக்கு 75% மானியம், மடக்கி உழுவதற்கு 100% மானியம், காட்டன் பிளஸ், சுகர் கேன் பூஸ்டர், ரைஸ் ப்ளூம் போன்ற பயிர் ஊக்கிகள் வழங்குதல், உயிர்ம வேளாண் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குதல், நெல் விதை உற்பத்தி மானியம், நெல் விதை விநியோக மானியம் ஒன்றிய அரசு நிறுத்தியதை நமது மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், காற்றுப்பன்றி சேத தடுப்பு திட்டத்தில் திரவ காற்றுப்பன்றி விரட்டி சீமை கருவேல மரங்களை அகற்றுதல், தமிழ்நாடு தளிர்க்கு இலைகள் திட்டம், சாமந்தி பூக்களின் பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு LED விளக்குகள், மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரைகள், வாழைக்கு குலை உரை, நன்னெறி வேளாண் நடைமுறைகளுக்கு கேப் கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம், நகரங்களில் எலி ஊட்டலை வலுப்படுத்துதல், தென்னை டானிக் வழங்குதல், வெற்றி வான்மகள் திட்டம் ட்ரோனோடு பயிற்சியும் உரிமமும் வழங்கப்படுகிறது. பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ளன நீர்ப்பாசன வசதி இல்லாத விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை, போர்வெல் அல்லது ஆள் குழாய் கிணறுகள், டியூபெல் அமைத்தல், 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள், தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம், உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதியை ஏற்படுத்த வல்லுநரை கொண்ட தனிப்பிரிவு, புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் உருவாக்கி ஒவ்வொரு பங்குதாருக்கும் சம பங்கு மானியம் அளித்தல், விவசாயிகளுக்கும் வேளாண் தொழில் முனைவருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் வழிகாட்ட வேளாண் வணிக வழிகாட்டு மையம், தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்துதல் நிதி, வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி என புதிய திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மண்ணில் விழுகின்ற ஒவ்வொரு மலைத்துளிக்கும் மதிப்பு இருக்கிறது. அதைவிட அதிகமான மதிப்பு அந்த மண்ணில் விழுகின்ற உழவனின் ஒவ்வொரு வேர்வை துளிக்கும் இருக்கிறது. அந்த வேர்வை துளிகள் தான் நமது இல்லங்களில் உணவாகின்றன, நமது குழந்தைகளின் பசி போக்குகின்றன, தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. அதனால்தான் இந்த அரசு விவசாயிகளுக்கு நாம் உதவி செய்கிறோம் என்ற பார்வையோடு செயல்படவில்லை. மாறாக தமிழ்நாட்டிற்கு உணவளிக்கும் உழவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறோம் என்று உணர்வோடு இந்த அரசு செயல்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக மகுடம் வைத்தாற்போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கான தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நெல் குவிண்டால் ஒன்றுக்கு சன்ன ரகத்திற்கு 289 ரூபாயும் சாதாரண ரகத்திற்கு 159 ரூபாயும் ஊக்கத்தொகை அறிவித்து நெல் விலையினை குவிண்டால் ஒன்றுக்கு 2750 ரூபாய் மற்றும் 2600 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். மேலும் கரும்புக்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசுகள் ஊக்கத்தொகை அறிவித்து கரும்பு விலையினை 4000 ரூபாயை உயர்த்தி நெல் விவசாயிகள் வயிற்றில் பாலையும் கரும்பு விவசாயிகள் வயிற்றில் தேனையும் வார்த்துள்ளார் நம் தலைவர். கரும்பின் சர்க்கரை கட்டுமானம் 9.5% வரை இருக்கும்போது 4000 ரூபாயும்
அதற்கு மேல் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்றபடி கரும்பு விலையும் உயரும் என்றும் இம்மாமன்ற உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் பெயரை மட்டுமே மாற்றி திட்டங்களை அறிவித்துள்ளதாக தெரிவித்தனர். அது குறித்து விளக்கத்தினை இங்கு நான் அளிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட சில திட்டங்களில் பல்வேறு கூறுகள் இருந்த நிலையில் அவற்றில் சில கூறுகளுக்கு விவசாயிகள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லாமல் இருந்ததால், எனவே இவ்வாறான கூறுகளை நீக்கியும் விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப தேவையான வேறு இனங்களை சேர்த்தும் அத்திட்டங்களுக்கு புது வடிவம் கொடுக்கப்பெற்று அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முந்தைய ஆண்டுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் உயர் மதிப்பு திட்டங்களில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 12,525 கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டு 2025-26 ஆண்டோடு முடிவுற்ற நிலையில் அத்திட்டத்தின் ஒரு கூறான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு மின் இணைப்பு அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுடன் ஆழ்துளை கிணறு அல்லது குழாய் கிணறு அமைத்து கொடுக்கும் திட்டத்தை கைவிடாமல் அதனையும் இணைத்து அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் உருவாக்கப்பட்டு இதற்கென 56,72,00,000 ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிக்கான விருதுகளுக்கு குறைந்தபட்ச பயிரிடு பரப்பு 5 ஏக்கரிலிருந்து 2 ஏக்கராக குறைக்கப்பட்டு சிறு குறு விவசாயிகளும் பங்கேற்று பயனடையும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்காக சேவையாற்றிய அஞ்சலி அம்மா பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2004 முதல் செயல்படுத்தப்படும் மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் திட்டத்தில் முதல் பரிசுக்கான பரிசு தொகை 15,000 50,000 இரண்டாம் பரிசுக்கான தொகை 10,000 25,000 உயர்த்தப்பட்டு விவசாயிகளை உயர்த்தி காட்டிடும் வகையில் அதற்கு வெற்றி விவசாய விருது என்று பொருத்தமானது என பெயர் வைத்துள்ளோம். கடந்த ஆண்டுகளில் மாடி தோட்டம் என்று ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம் என்றும் வழங்கப்பட்ட திட்டத்தின் கீழ் காய்கறி விதை தொகுப்புகளும் பழச்செடி தொகுப்புகளும் மட்டுமே மானியத்தில் வழங்கப்பட்டன. தற்பொழுது புதிய அம்சங்களுடன் அறிவிக்கப்பட்டுள்ள வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டத்தில் காய்கறி விதைகள், தென்னை நார் கட்டிகள், செடி வளர்ப்பு பைகள் மற்றும் இடுபொருளுடன் கூடிய தொகுப்புகளுடன் மொட்டை மாடி இல்லாதவர்கள் சுவற்றில் தொட்டிகளை மாட்டி செடிகளை வளர்க்கும் வண்ணம் செங்குத்து தொட்டிகள், வெர்டிகல் கார்டன், நீரியல் தோட்டங்கள், ஹைட்ரோபோனிக்ஸ் மற்றும் மொட்டை மாடியில் வளர்க்கப்படும் செடிகள் பாதிக்கப்படா வண்ணம் 100 சதுர அடியில் பச்சை நிழல்வலை கூடார அமைப்பு ஆகியவை அமைப்பதற்கு மானியம் வழங்கப்படுகிறது. பருத்தி உற்பத்தினை அதிகரிக்கும் நோக்கில் நீடித்த நிலையான பருத்தி இயக்கம் கடந்த ஆண்டுகளில் சுமார் 12 கோடி ரூபாய் மானிய நிதியில் செயல்படுத்தப்பட்டதை யாரும் இங்கு மறுக்கவில்லை. ஆனால் இந்த ஆண்டு முதல் அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல், மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி ஆகியவற்றை உள்ளடக்கிய பருத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான புதிய 5 ஆண்டு இயக்கம் ஒன்றிய மாநில அரசு திட்டமாக ஒன்றிய அரசால் ஆண்டு ஒன்றுக்கு ஏறத்தாழ 26 கோடி ரூபாய் நிதியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவேதான் பருத்தி உற்பத்தியில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் என்ற நோக்கில் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் என்று பெயரிடப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறாக மாற்றி அமைக்கப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்வதுதானே பொருத்தமாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல் நினோ நிகழ்வினால் தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கு பெரும் அச்சுறுத்தும் நேரிட்டுள்ளது. மேட்டூர் அணையில் குறைந்த நீர் இருப்பின் காரணமாக எப்போதும் பாசன நீர் திறக்கப்படும் நாளான ஜூன் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 134 கோடி நிதி ஒதுக்கீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அளிக்கப்பட்டு குறுவை நெல் இயல்பு பரப்பான 10.60 லட்சம் ஏக்கருக்கு இதுவரை 8.41 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்ட மாவட்டங்களில் குறிப்பாக விதைப்பு செய்ய இயலாமை, விதைப்பு பொய்த்தல் ஆகிய இனங்கள் டெல்டா மாவட்டங்களில் அறிவிக்கை செய்யப்பட்டு பயிர் செய்ய இயலாத விவசாயிகள் மற்றும் பயிர் செய்து 30 நாட்களுக்குள் பாதிப்படைந்த பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்ட விதிமுறைகளின்படி சராசரியாக ஹெக்டேர் ஒன்றிற்கு ரூபாய் 23,465 பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஆண்டில்
குறுவை பருவத்தில் 2.77 லட்சம் ஏக்கர் மட்டுமே 1.05 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்ட நிலையில் நடப்பு ஆண்டில் 3.98 லட்சம் ஏக்கர் நெற்பயிர் 1.34 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இது தவிர பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு குறைவான நிதி ஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளதாக மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் கவலை தெரிவித்தார்கள். இதை பொறுத்தவரை கடந்த ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட செலவினத்தின் அடிப்படையிலே இந்த ஆண்டிற்கு 36 லட்சம் ஏக்கர் பரப்பினை காப்பீடு செய்யும் வகையில் 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 100% பயிர் காப்பீட்டினை கொள்கையாக கொண்டுள்ள இந்த அரசு விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதோடு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது எல் நினோ நிகழ்வால் மழை சீரற்ற நிலையில் பல மாவட்டங்களில் பெய்து வரும் நிலையில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் சில மாவட்டங்களில் பாதிப்படைந்துள்ளன. இந்நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகத்தை பாதிக்கப்பட்ட பயிர் பரப்பலை கண்காணிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 33% மற்றும் அதற்கு மேல் மகசூல் இழப்பு ஏற்படும் பாதிக்கப்பட்ட பரப்பை கணக்கெடுத்ததில் இதுவரை மொத்தம் 23,309 ஹெக்டேர் பயிர் பரப்பளவு பாதிப்படைந்துள்ளதாக மாவட்டங்களிலிருந்து விவரங்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் நெற்பயிர் 5,463 ஹெக்டேரிலும் சிறுதானியங்கள் 5,970 ஹெக்டேரிலும் பயிர் வகைகள் 2,245 ஹெக்டேரிலும் எண்ணெய் வித்துகள் 8,700 ஹெக்டேரிலும் கரும்பு 753 ஹெக்டேரிலும் பருத்தி 17 ஹெக்டேரிலும் தோட்டக்கலை பயிர்கள் 161 ஹெக்டேரிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரணம் அளிக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என தெரிவித்துக் கொள்கிறேன். வறட்சி மாவட்டங்களாக அனைத்து மாவட்டங்களையும் அறிவிக்க வேண்டும் என மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் வலியுறுத்தினார்கள். ஒன்றிய அரசின் வறட்சி மேலாண்மை கையேடு 2020 படி ஒரு பகுதியை வறட்சி பகுதி என்று அறிவிப்பதற்கு மழை பொழிவு, விதைப்பு, பயிரிடப்பட்ட பரப்பு, பயிர் நிலை, மண் ஈரப்பதம், தாவர வளர்ச்சி, தொலை நுண்ணுணர்வு, ரிமோட் சென்சிங் குறியீடுகள், நீரியல் நிலை மற்றும் பயிர் சேதம் ஆகிய காரணிகளின் அடிப்படையில் 2012, 13 மற்றும் 2016, 17 ஆகிய வருடங்களில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்பட்டது. தற்போது வானிலை நிகழ்வுகள் மற்றும் வறட்சி காரணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. வறட்சி மேலாண்மை குறித்த விதிமுறைகளின்படி வறட்சி காரணிகள் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் தொடருமேயானால் உரிய மேல் நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ளும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாம்பழத்திற்கு இந்த ஆண்டு விலை குறைவாக இருந்ததற்கு அருகில் உள்ள மாநிலங்கள் உள்ளதைப் போலவே இங்கும் கிலோவிற்கு 4 ரூபாய் வழங்கப்படும் என்று மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் கேட்டுக்கொண்டார்கள். இதற்காக இந்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை இங்கே விரிவாக கூற வேண்டியுள்ளது. பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். எனவே பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு ஒன்றிய அரசின் சந்தையீடு திட்டத்தில் விலை வித்தியாச தொகை வழங்க ஒன்றிய அரசுக்கு உரிய கருத்துரு அனுப்பப்பட்டது. தொடர்ந்து ஒன்றிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் நடத்திய காணொலி வாயிலான கூட்டத்தில் கலந்து கொண்டு வலியுறுத்தியதன் அடிப்படையிலே முதல் முறையாக ஒப்புதல் பெறப்பட்டது. கடந்த ஆண்டு எவ்வளவு முயன்றும் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எனினும் இதற்கான ஒன்றிய அரசின் திட்ட நெறிமுறைகள் விரிவாக இருப்பதால் அவற்றை மேற்கொண்டு திட்டம் தொடங்கப்படுவதற்குள் பெங்களூரு ரகத்தின் அறுவடை காலம் முடிவுற்ற நிலையில் 6 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. திட்ட நடைமுறைகள் தற்போது தெளிவாக வகுக்கப்பட்டிருப்பதால் இனி வரும் காலங்களில் இத்தகைய நிகழ்வுகளை விரைவாக எதிர்கொண்டு விவசாயிகளுக்கு உரிய பலன்கள் வழங்கப்படும் என்று இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தவிர கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மோரணப்பள்ளி கிராமத்தில் உள்ள பன்னாட்டு மலர் ஏல மையம் செயல்படாமல் உள்ளதாக மாண்புமிகு உறுப்பினர் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விவரங்கள் பெறப்பட்ட போது மலர்களை வாங்குபவர்கள் 100% தொகையை முன்கூட்டியே செலுத்த வேண்டும் என்பதாலும் மலர் உற்பத்தியாளர்களுக்கு இடையிலான வங்கி கடன் தொடர்பு, நேரடி சந்தைப்படுத்துதல் போன்ற காரணங்களாலும்
பண்ணை அளவில் மலர்களின் தரம் குறைவாக இருந்த காரணத்தாலும் மலர் வாங்குபவர்களின் பங்கேற்பு குறைந்துவிட்டதாக அறியப்பட்டது. எனவே மலர் வர்த்தகத்தை அதிகரிக்கும் நோக்கில் வாங்குவோர் மற்றும் மலர் உற்பத்தியாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் சேவை கட்டணம் 1% குறைக்கப்படும். மலர்களை பண்ணை வாசலிலே சேகரித்து நடமாடு வாகனம் மூலம் கொய் மலர்களை வர்த்தகம் செய்வதற்கான வசதியை ஏற்படுத்தியும் இதுவரை மொத்தம் 1.44 கோடி ரூபாய் மதிப்பிலான 24.84 லட்சம் மலர் தண்டுகள் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளன. தற்போது மலர் ஏலத்தை அதிகரித்து வாங்குபவர்கள் மற்றும் மலர் உற்பத்தியாளருக்கு இடையிலான தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கில் சந்தை ஒருங்கிணைப்பாளர் மூலம் மலர் ஏல மையத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இம்மாமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சியினை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் விவசாயிகளுக்கு பெரிதாக எந்த திட்டங்களையும் அறிவிக்கவில்லை என்று கூறியுள்ளனர். எங்களை திட்டங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு கூறியிருக்கலாம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். விவசாயிகள் சாகுபடி மேற்கொள்ள தேவையான திட்டங்களை வழங்குவது ஒரு பக்கம் என்றாலும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிப்பது மறுபக்கமாக இருக்கிறது. விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஓரிரு நாட்கள் தீர்க்கக்கூடியவை அல்ல என்பதை அனைவரும் அறிவார்கள். அப்படி தீர்க்கக்கூடியதாக இருந்தால் கடந்த ஆண்டுகளில் தீர்க்கப்பட்டிருக்கலாமே, ஏன் முடியவில்லை? அதற்கு தொலைநோக்கு பார்வையும் தெளிவான திட்டமிடலும் வேண்டும். அதற்கு தான் 27 தொலைநோக்கு திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை துறைக்கென வழங்கியுள்ளார்கள். அவற்றில் இந்த ஆண்டு முதல் கட்டமாக 22 திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம். இவற்றில் வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை உயர்த்துவதற்கான ஆலோசனைகளை வழங்க தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம், விவசாயிகளுக்கு வேளாண் தொழில் முனைவருக்கும் வணிகம் மேற்கொள்ள வழிகாட்ட வேளாண் வணிக வழிகாட்டு மையம், தக்காளி மற்றும் வெங்காயத்தின் விலையினை நிலைப்படுத்த சந்தையீடு திட்டம், விலை நிலைப்படுத்துதல் நிதி, சாகுபடிக்கான நுண்ணறிவினையும் சந்தை ஆலோசனைகளையும் வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம், தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்ய தமிழ்நாடு தென்னை பதப்படுத்து கழகம் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அமைப்புகளால் விவசாயிகளின் நீண்டகால பிரச்சனைகளை அதிகரிக்கும் சாகுபடி செலவினம், காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகள், வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறை, குறைந்து வரும் மண்வளம் மற்றும் நீர்வளம், விலையேற்ற இறக்கங்கள், போதிய விலையின்மை, விளைபொருட்கள் வீணாதல் போன்றவற்றிற்கு நீடித்த வகையிலான தீர்வு காணும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து விவசாயிகளுக்கும் பலனளிக்கும் வகையில் பெரும்பாலான பயிருக்கான திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. என்னுடைய இந்த முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் பெரும்பான்மையான விவசாயிகளின் தேவைகளின் அடிப்படையிலே திட்டங்கள் தீட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறு குறு விவசாயிகள், இதர விவசாயிகள், இயற்கை வேளாண்மை மேற்கொள்ளும் விவசாயிகள், ஏற்றுமதிக்கு ஏற்ற தரத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், உயர் தொழில்நுட்பங்கள் இயந்திரங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் விவசாயிகள், மதிப்பு கூட்டுதல் மேற்கொள்ளும் விவசாயிகள் என அனைத்து தரப்பிலான விவசாயிகளும் தேவையான திட்டங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படும் பெரும்பான்மையான பயிர்களின் பரப்பு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை ஊக்குவிக்கும் திட்டங்கள் அளிக்கப்பட்டு உரிய நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை இந்த மாவட்டத்தில் விரிவாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதன்மை பயிரான நெல்லுக்கென குறுவை தொகுப்பு திட்டம், சான்று நெல் விதை உற்பத்தி மானியம், விநியோக மானியம், உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி போன்ற பயிர் வயலுக்கு பயிர் வயலின் தண்ணீர் வைக்கான திட்டம், நிலக்கடலை, எள், சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துகளில் தண்ணீர் வைக்கான திட்டம், சிறு தானியங்களான சோளம், கம்பு, கேழ்வரகுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம், குறுந்தானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவர்க்க போன்ற பரப்பினை இருமடங்காக தமிழ்நாடு குறுதானிய இயக்கம், பருத்தி மலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளத்திற்கு மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், வேளாண் காடுகள் 12,500 ஏக்கர் பரப்பில் விரிவாக்கம், கரும்புக்கு விதை கரும்பு மேம்பாட்டு திட்டம், கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம், தென்னைக்கு தென்னை டானிக் மற்றும் தென்னை வேர்வாடல் நோய் பாதிப்பை கட்டுப்படுத்த திட்டம், பனைக்கு பனை பாதுகாப்பு இயக்கம், வீட்டு தோட்டங்கள் அமைக்க வெட்டு இளதரசி வீட்டு தோட்ட திட்டம், தளிர்கிரை வளர்ப்பிற்கு தமிழ்நாடு தளிர்கிரைகள் திட்டம், சாமந்தி மலருக்கு LED விளக்குகள் அமைக்கும் திட்டம், உயர் மதிப்பு காய்கறிகள் மலர்களுக்கு பசுமை குளிர் நிழல் வளைக்கு திட்டம், கொடி வகை காய்கறிகளுக்கு நிரந்தர பந்தல் திட்டம், வாழைக்கு குலை உரை திட்டங்கள், மா கொய்யாவிற்கு பல உரை நன்னேரி வேளாண் முறைகள் திட்டங்கள், தக்காளி முருங்கைக்கு நன்னேரி வேளாண் முறைகள் திட்டங்கள், வெங்காயத்திற்கு சேமிப்பு கிடங்கள், ப்ளூபெரி, ரம்புட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவகடா, கிவி, மங்குஸ்தான், தாய்லாந்து இனிப்பு புளி, ஆப்பிள் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்கள் சாகுபடி திட்டம், மஞ்சள், இஞ்சி, பூண்டு சாகுபடிக்கான திட்டம், மருத்துவ பயிர்கள் மருந்து கூறுகான், நித்திய கல்யாணி, முள் சீத்தா சாகுபடிக்கு திட்டம். இவ்வாறு
வேளாண்மையில் பாரம்பரிய ரகங்களை பாதுகாப்பதிலிருந்து செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வரை திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது மட்டுமின்றி இன்னும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என அனுதினமும் மக்களின் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் விவசாயிகளுக்காக.